அடே மங்கம்மா, மங்கம்மா என்ன பண்ணுது வீட்டிலே? என்ன எங்கேயோ கேட்ட குரலா இருக்குதே. அடடடட சேட்ஜி, வாங்க வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? ஏன் ஏன் நீங்கள் கேட்க மாட்டேங்குதோ? நான் ஃபோன் பண்ணி நீங்கள் எடுக்கல, நான் ஏன் இவ்வளோ தூரம் வருது? இல்லை சேட்ஜி, எனக்கு எந்த ஃபோனும் வரலையே. ஃபோனை ஆன் பண்ணி வையு, சுவிட்ச் ஆஃபில் வச்சிருக்கியே. சரி சரி சேட்ஜி, நான் பார்க்குறேன். என்ன விஷயம் ஜி? கடனை வாங்கி 6 மாதம் ஆகுது, அதுக்கு வட்டியும் கட்டல, அசலும் தரல. என்னதான் நினச்சிட்டு இருக்க நீ? நானும் தான் உன்கிட்ட கடன் கேட்டேன், 6 மாதம் கழிச்சு தரேன். அதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணலையா? சேட்ஜி, பையன் வெளிநாட்டிலேருந்து இன்னும் பணம் அனுப்பலை. வந்தோடனே உங்களுக்கு கொடுத்துட்றேன். இங்கே பாரு, ஒழுங்கா பணம் வரலன்னா இந்த வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன் நான். தாராளமாக பண்ணிக்கோங்க சேட்ஜி. ஏன்னா இது என் வீடே கிடையாது, நானே வாடகை வீட்டில் இருக்கேன். இங்கே பாரு மங்கம்மா, இன்னும் 1 மாதம்தான் டைமும். அதுக்குள்ளே நீ கடனை கட்டலைன்னா இந்த வீட்டை நான் சொன்ன மாதிரியே எடுத்துக்குவேன். இப்போ நான் வருது. இந்த மங்கம்மா கிட்டே வா லூசு சேட்ஜி. இந்த வீடு யார் பேரில் இருக்குன்னே தெரியல. கடனை கொடுத்தது நீயே, வீட்டு ஜப்தி பண்ணுறியா? பண்ணிட்டு போடா. நான் கடன் வாங்கும்போது உன்ட்ட நாயாக தானே அலையிறேன். நீ என்கிட்ட நாயால் எப்படி நீ என்கிட்ட வாங்குறன்னு பார்த்துக்கலாம்.